எலான் மஸ்க் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் பயங்கர மோதல். கைகட்டி வேடிக்கை பார்த்த ட்ரம்ப். அமெரிக்க அமைச்சரவை கூட்டம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் நடந்தது. இதில் எலான் மஸ்க் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இருவரும் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கைகளை கட்டி இதை வேடிக்கை பார்த்துள்ளார். இதனால் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் அதிர்ந்து போகினர். இருவருக்கும் இடையே அப்படி என்னதான் பிரச்சனை? அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 அதிபராக பொறுப்பேற்று ட்ரம்ப் செயல்பட்டு வருகிறார். இவரது அமைச்சரவையில் மார்க்கோ ரூபியோ என்பவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். அதேபோல் அமெரிக்காவின் செயல்திறன் துறையின் தலைவராக உலகின் முதல் பணக்காரரான எலான் மஸ்க் செயல்பட்டு வருகிறார். அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்புக்கு எலான் மஸ்க் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி கொடுத்தார். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு உதவி செய்தார். இந்த நன்றியை மறக்காத டொனால்ட் ட்ரம்ப் செயல்திறன் துறை என்று தனியே உருவாக்கி அதன் தலைவராக எலான் மஸ்கை நியமித்தார். எலான் மஸ்க் தலைவராக உள்ள செயல்திறன் துறையின் முக்கிய பணி அமெரிக்காவின் பொருளாதாரம், நிதி மேலாண்மை மேற்கொள்வதாகும். அமெரிக்கா எங்கெல்லாம் தேவையில்லாமல் நிதி செலவு செய்கிறதோ அதனை அறிந்து நடவடிக்கை எடுக்க டொனால்ட் ட்ரம்பிடம் பரிந்துரைப்பதுதான். அந்த வகையில் அண்மையில் அமெரிக்காவின் USAID மூலம் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் பல ஆயிரம் கோடி டாலர் நிதி நிறுத்தப்பட்டது. மேலும் அந்த அமைப்பு கலைக்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் எலான் மஸ்க் தான். அவரது பரிந்துரையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் அந்த நிதியை நிறுத்தி வைத்தார். இந்த நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் திடீரென்று எலான் மஸ்க் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் இடையே மோதல் ஏற்பட்டது. வெளியுறவுத்துறையில் அதிகாரிகள் சிலரை பணி நீக்கம் செய்ய எலான் மஸ்க் பரிந்துரைத்த நிலையில் அவர்கள் யாரையும் பணி நீக்கம் செய்யாமல் எலான் மஸ்கிற்கு வேண்டிய ஒருவரை மட்டும் மார்க்கோ ரூபியோ பணி நீக்கம் செய்து விட்டாராம். இதுதான் இந்த மோதலுக்குரிய காரணமாம். இதனால் எலான் மஸ்க் மற்றும் மார்க்கோ ரூபியோ இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றுமே செய்யாமல் கைகளை கட்டியபடி அமைதியாகவே வேடிக்கை பார்த்துள்ளார். சற்று நேரத்திற்கு பிறகு அதில் தலையிட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஊடக விவாதங்களை நன்றாக கையாளுகிறீர்கள் என்று கூறி வஞ்ச புகழ்ச்சியில் மார்க்கோ ரூபியை பார்த்து கூறியுள்ளார். அதன் பிறகு எலான் மஸ்கை நோக்கி, உங்கள் துறையின் பணி என்பது பரிந்துரைப்பதுதான். அதில் இறுதி முடிவு எடுப்பது அரசல்ல, துறை சார்ந்த தலைவர்களின் முடிவுதான் என்றும் கூறினார். அதன் பிறகு இந்த மோதல் முடிவுக்கு வந்தது. இது எலான் மஸ்கிற்கும் கொஞ்சம் சங்கட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அவர் அமைதியானார். இந்த சம்பவத்தால் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற மற்ற அமைச்சர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.